நயம் உள்ள பாடல்களாக தான் இருக்கும். காதல் பாடலாக இருந்தாலுமே இவருடைய இதயத்தை வந்து ஒருத்தர் திருடிட்டு போயிட்டாலாம். இதயத்தை இவர் தான் பறி கொடுத்தது. ஆமாம், அவர் திருடிட்டு போயிட்டா தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. யார்கிட்ட கொடுக்குறாரு? நிலாகிட்ட கொடுக்குறாரு. நிலாவை பார்த்து நீ நீ வந்து அது தூது விடணும் நிலாவை. அதனால் பார்த்து கேட்குறாரு, என்னுடைய காதலிக்கு நீ இளையவளா மூத்தவளா அப்படின்னு. அதுக்கு ஒரு சிரிப்பு வந்துட்டு திடீர்னு பார்த்து கன்னத்தில் என்ன பள்ளம் மடக்கு, ஓ உன் காதலை கிள்ளி விட்டானோ அப்படின்னு அப்படி ஒரு உசுப்பேத்திக்கிறார். யாராவது ஒரு தூது அனுப்பணும்னா அந்த ஆளை பற்றி கொஞ்சம் புகழ்ந்து பேசணும். நீங்கள் உங்களுக்கு அனுப்ப அடையப்பா, நீங்கள் எப்படி ஆகா ஓகோன்னு பேசிட்டு தான் அப்புறம் ஒரு சின்ன வேலை கொண்டு வரணும். சின்ன வேலை இருக்கு, உங்களால தான் முடியும். நீங்கள் போய் இந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் இருக்கு, அவன்கிட்ட பேசி ஒரு மாதிரி அவனை சரி கட்டி கொண்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தூது விடுறதுக்குன்னா அது ஒரு நியாயம் இருக்குல்ல. அது இந்த பாட்டில் எவ்வளவு அருமையாக கொண்டு போறாரு பாருங்க. என்னருமை காதலிக்கு வெண்ணிலாவே நீ இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே நீ இளையவளா மூத்தவளா இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே. கண் விழிக்கும் தாரகைகள் வெண்ணிலாவே உன்னை காவல் காக்கும் தோழியரோ வெண்ணிலாவே கன்னத்தில் காயம் என்ன வெண்ணிலாவே உன் காதலன் தான் கிள்ளியதோ வெண்ணிலாவே என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே. இப்பதான் சமாச்சாரத்துக்கு வருது. கள்ளமில்லா என் இதயம் வெண்ணிலாவே ஒரு கள்ளியிடம் இருக்குதடி வெண்ணிலாவே அந்த வஞ்சிதனை நீ அறிவாய் வெண்ணிலாவே அதை வாங்கி வந்து தந்து விடு வெண்ணிலாவே என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே.